ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டே 14 ஆஃப் 25 டேஸ் கோடிங் சேலஞ்ச் இந்த பிகினிங் ஆஃப் 2025 சீரிஸில் 14th டே சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான கோடிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்னால் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னா சம் ஆஃப் ஃபேக்டோரியல் ஆஃப் ஈச் டிஜிட்ஸ் இன் ஏ நம்பர். ஓகேங்களா? இப்போ நான் தமிழில் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 145ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 145ஐ ஒவ்வொரு டிஜிட்டாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? 1 தனியாக பிரிச்சிட்டோமா, 4 தனியாக பிரிச்சிட்டோம், 5 தனியாக பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு டிஜிட்டையும் ஃபேக்டோரியல் பண்ணுறோம். 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல். அப்புறம் இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆட் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்குமா? ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம முன்னாடி கொடுத்தோம்ல ஒரு நம்பர், அந்த நம்பருக்கும் நம்ம ஃபேக்டோரியல் பண்ணி ஆட் பண்ணுற நம்பருக்கும் ஈக்குவலாக இருந்தால் அந்த நம்பர் ஒரு ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்ட்ராங் நம்பருக்கான ஒரு டெஃபினிஷன். ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி யூட்டில் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன் யூசர்கிட்டேருந்து. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிஜிட்ஸ் பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ரிவர்ஸ்லலாம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ இன்ட்டு ரிமைண்டர் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் 0ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சம்மன் பண்ண போகிறோமா, சம்முக்கும் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வைல் லூப். ஓகேங்களா? வைல் லூப்பில் இன்னொரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும். இன்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு என். வாங்குகிற இன்புட் வந்து டெம்பில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். டெம்ப்னு ஒரு வேரியபிள் கொடுத்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம இந்த லூப் ரன் பண்ணும்போது எண்ணை வச்சு தான் ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து அப்போது எண் வந்து மைனஸ் ஆகி லாஸ்ட்டில் வந்து 0 ஆகிடும். ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் தேவையில்லை. ஸோ அதனால் எண் கொடுத்துக்கிறோம் டெம்ப்புன்னு. நெக்ஸ்ட்டு வைல் என் கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும் இது ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர் ஈக்குவல் டு ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதான் ரிமைண்டர். ஓகேங்களா? லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பரோட 10 மாடுலஸ் எடுக்கணும். ஓகேங்களா? n மாடுலஸ் 10. அந்த நம்பரோட 10 மாடுலஸ் இருந்தால் 10 மாடுலஸ் எடுத்தால் ஸோ அதுக்கான லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கோ அது கிடச்சிரும். ஓகேங்களா? நம்ம பின்னாடி இருந்து வரும், முன்னாடி இருந்து போல். இப்போது பின்னாடி இருந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து 5 கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்ட்டு ஃபேக்டோரியலும் உங்களுக்கு தெரியும், இன்ட்டு ஃபேக்ட் ஈக்குவல் டு 1. ஃபேக்ட் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம ஃபார் லூப்பு இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n வரைக்கும் போகணும். ஐ ப்ளஸ் ப்ளஸ். நார்மலாக நம்ம 1லேருந்து n வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். இப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் இன்ட்டு ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லி தரோம். ஓகேங்களா? ஃபேக்ட் இன்ட்டு ஈக்குவல் டு ஐ. இங்கே வந்து 0 போடக்கூடாது, 0 போட்டால் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ 1 தான் போடணும். அதனால தான் 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம யூஸ்வலாக ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஃபேக்டோரியல் ப்ராப்ளம் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ வந்து சம்மன் 0ன்னு கொடுத்துருக்கோமா. சம் எப்படி வரும்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட். ஸோ சம்மில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்ட் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 5 எடுத்துடுறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரிமைண்டரில் 5 எடுத்துடுறோம். ஸோ அதுக்கான ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சிடுறோம் இந்த ஃபார்மேட் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் சம்முன்னு ஒரு வேரியபிள் காமனாக டிக்ளேர் பண்ணி அதில் இந்த 5 ஃபேக்டோரியலோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போது அந்த சம்மு வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம n வந்து இது பண்ணணும். n டிவைடட் ஈக்குவல் டு 10. ஒவ்வொரு டிஜிட்டாக டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து 5 கண்டுபிடிச்சாச்சு, அது போயிடும். இப்போ 1 4 மட்டும் இருக்கும். அதில் வந்து
லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சி அதில் ஃபேக்டரியல் கண்டுபிடிப்போம். திரும்பி அது போய் சம்மில் போய் ஆட் ஆகும். இதே மாதிரி லூப் நடந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு இப்போது இஃப் கண்டிஷன் போடணும். ஓகேங்களா? இஃப் டெம்பரரி நம்ம கொடுத்தோம்ல அதை யூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் சம் நம்ம கண்டுபிடிச்சோம்ல சம் என்னது? சம் ஆஃப் ஃபேக்டோரியல் ஆஃப் ஈச் டிஜிட் ஆஃப் எ நம்பர். இதான் வந்து இந்த சம். ஓகேங்களா? ஸ்ட்ராங் நம்பர். ஸோ அப்படி இருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? எல்ஸ் கண்டிஷன் போட்டு அப்படி இல்லை அப்படின்னா நாட் ஏ ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஜாவா சி ஸ்பேஸ் day 14 .java ஜாவா ஸ்பேஸ் day 14. இப்போ ஒரு நம்பர் கேட்குது. நான் வந்து 145 தரேன். நாட் ஏ ஸ்ட்ராங் நம்பர் சொல்லி வருது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஏன் ஸ்ட்ராங் நம்பர் சொல்லி வரல, நாட் ஏ ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே வந்து ரிமைண்டர் இதுக்கு தானே நம்ம ஃபேக்டரியல் கண்டுபிடிக்க போகிறோம், லாஸ்ட் நம்பர் ஒவ்வொரு நம்பராக. ஸோ இங்கே வந்து நம்ம என்னன்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரிமைண்டர்னு போடணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு கோட் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஜாவா சி ஸ்பேஸ் day 14.java ஜாவா ஸ்பேஸ் day 14. இப்போது 145 அப்படின்னு போடுறேன். ஸ்ட்ராங் நம்பர் சொல்லி வந்துச்சு. இதே ரேண்டமாக வேறு ஏதாவது நம்பர் போடுறேன். நாட் ஏ ஸ்ட்ராங் நம்பர் சொல்லி வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.